ஹோலினஸ்னா என்ன? இதுதான் ப்ராப்ளம். ஹோலினஸ்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? எல்லா காரியத்தையும் சரியாய் செய்வது. Doing everything right is holiness. பாவம் இல்லாமல் இருப்பது பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி இன்னொரு சேர்த்தாங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இவங்க எப்பல இருந்து பரிசுத்தமா இருக்காங்க? எப்பல இருந்து இவங்க பரிசுத்தமா இருக்காங்க? பூமி, பரலோகம் எல்லாம் உண்டாறதுக்கு முன்பாக இவங்க எப்படிதான் இருக்காங்க? பரிசுத்தமா இருக்காங்க. சோ அப்ப பாவம் இருந்ததா? சோ பாவம்ன்ற வார்த்தை இல்லாம, அப்படி ஒரு கான்செப்டே இல்லாம இருக்கும் பொழுதே இவங்க எப்படி இருந்தாங்க? பரிசுத்தமா இருந்தாங்க. சோ அப்படின்னா என்ன? பரிசுத்தத்திற்கு எது அவசியம் இல்லை? பாவம்ன்ற ஒரு வேர்டு பரிசுத்தத்தை விளக்க அவசியம் இல்லை. சோ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னா என்ன அர்த்தம்? தேவன் பரிசுத்தமா இருந்தார், நித்திய நித்தியத்திலிருந்து பரிசுத்தமா இருந்தாருன்னா தப்பு செய்யாம இருந்தாருன்னு அர்த்தமா? பாவம்ன்ற கான்செப்டே இல்லையே. சோ அங்க பரிசுத்தம்னா என்ன? பிதா குமாரனை நேசித்த விதம் என்னது? பரிசுத்தம். பிதா பரிசுத்தாவினர் நேசித்த விதம் பரிசுத்தம். குமாரன் பரிசுத்தாவினரும் பிதாவையும் நேசித்த விதம் பரிசுத்தம். இதுதான் ஹோலினஸ். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும். சோ ஹோலினஸ்ன்றது என்னது? இட்ஸ் a matter of loving somebody. What is holiness? It's a matter of loving. பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாக்கினார். Partakers of holiness. பரிசுத்தத்தில் பங்குள்ளவராக்கினார்னு என்ன அர்த்தங்க? இந்த வட்டத்துல நம்மள என்ன செஞ்சாரு? பங்குள்ளவராக்கினார். சோ பரிசுத்தத்தை நாடுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி அதர் சென்டர்ட் லவ், இந்த மாதிரி ஒருவரை ஒருவர் கனப்படுத்துவது, இந்த மாதிரி ஒருவரை ஒருவர் சுயநலமற்ற அன்பினாலே நேசிப்பது, அதுதான் பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஏன்னா அவரே பரிசுத்தமா தான் இருக்காரு. அவர் ரிலேஷனல் காடா இருக்காரு. அவர் ரிலேஷனல் காடா இருக்கறனால நீ ரிலேஷனலா இல்லனா அவர் என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது.